பாலஸ்தீனத்தின் விடுதலை போருக்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்து இடதுசாரிகள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்திருக்கிற நமது இடதுசாரி இயக்கத்தின் தோழர்களை முதலில் கடமூப்பி வழங்குகிறேன். எனக்கு முன்னர் தோழர் ஆசி தம்பி பேசினார், பிறகு கேபி பேச இருக்கிறார். மிக சுருக்கமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் சில கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன். இடதுசாரிகள் எப்பொழுதுமே விடுதலையின் பக்கம், விடுதலை போரை நாம் ஆதரிக்கிறோம், அதே நேரத்தில் போரை நாம் எதிர்க்கிறோம். போர் தேசிய வெறியை தூண்டும், போர் நாகரிகங்களை அழிக்கும். எனவே எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் போர்களின் பக்கம் நிற்பதில்லை. எதன் பொருட்டும் போர்களை நியாயப்படுத்தக்கூடாது என்றார் லெனின். 1917 அக்டோபர் புரட்சி வெற்றியடைந்து தொடர் லெனின் அதிகாரத்திற்கு வந்தவுடன் அவர் முதல் கையெழுத்தே பீஸ் 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 என்று எழுதினார். ஸ்மாலியில் முதல் கையெழுத்தே அமைதி, அடுத்தவர் லெனின் எழுதினார் யுத்தம் கோழைகளின் செயல் என்று. இன்றைக்கு பொருந்துகிறதா யார் கோழைகள் என்று? யார் யுத்தம் தொடுக்கிறார்களோ அவர்கள் கோழைகள். ஆனால் விடுதலை போர் என்பது தாயகத்தின் விடுதலைக்கானது. அந்த போரை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறோம். எனவே பாலஸ்தீனத்தின் பக்கம் நாம். காசா ஒரு குழு, PLO இருந்து பிரிந்து போன ஒரு குழு, பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி. அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடுகிறார். அந்த ஆயுத போராட்டத்தை துவக்கி வைத்தது இஸ்ரேல் அரசு பயங்கரவாதம். நான் பழைய வரலாறுக்கு செல்லவில்லை. 1848 முன்னால் உலகம் முழுவதும் கடும் தீரத்திற்குள்ளான யூத மக்கள் கப்பல் கப்பலாக ஏற்றி வந்து இந்துவா கடலில் தான் வந்தார்கள், இந்திய கடலில் தான் வந்தார். இங்கேதான் அவர்களுக்கு நாட்டை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கட்டமைக்க முடிந்தது, முயற்சித்தது. காந்தியும் நேரு எதிர்த்தார். காந்தி எழுதினார், இங்கிலாந்துக்கு உள்ளபடியே யூதர்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்று விரும்பினால் அது இங்கிலாந்து மாகாணத்தில் அமைக்கலாமே என்று கேட்டார். பிறகுதான் இந்த எதிர்ப்பு கடுமையாக இருந்த பிறகுதான் அவர்கள் அட்டவன் சாம்ராஜ்யத்தில் அன்றைக்கு பிரிட்டிஷ் பகுதியில் இருந்த அந்த அரபு மண்ணில் வலுக்கட்டாயமாக யூதர்களை குடியேற்றினார். வருகிறவர்கள் அகதிகள், உணவில்லை, உடை இல்லை. எனவே அகதிகளாக வருகிற மக்களை ஆற அன்போடு அரவணைத்து உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், நிலங்களை கொடுத்தார்கள். பாலஸ்தீன மக்கள் மிகவும் கலாச்சார தொன்மை மிக்க மக்கள் அவர்கள். பிறகு மெல்ல 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 அந்த நாட்டை ஆக்கிரமித்து 1948 இஸ்ரேல் என்கிற நாடு அமைந்தது என்று சொல்லிவிட்டார்கள். இங்கிலாந்து கொடியும் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபை அதை அங்கீகரித்து விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த போர் தொடர்கிறது. யாசர் அரஃபத், அவரை மறந்துவிட முடியாது. PLO என்கிற இயக்கத்தை அவர்தான் துவக்கினார். அந்த இயக்கத்தை உலகத்திலேயே முதல் ஆதரித்த நாடு இந்தியா. அதனுடைய அலுவலகம் டெல்லியில் துவக்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்தில். தலைமறைவாக இருந்த 10 பேர் 12 பேரை அங்கீகரித்தது இந்தியா. அன்றைக்கு அவர் சொன்னார், ஆயுதத்தோடு தான் இருந்தார், ஆயுத போராட்டத்தை நடத்தினார். எங்கள் மண் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, நான் விடுதலை போரை துவக்கி இருக்கிறேன், எனவே அதன் அடையாளம் துப்பாக்கி என்றார். போர் முடியவில்லை. பிரிட்டன், மேற்குலக நாடுகள், அமெரிக்கா மிக வலுவாக இருந்தார். ரஷ்யா மட்டும்தான், சோவியத் யூனியன் மட்டும்தான் பாலஸ்தீனத்தை ஆதரித்தது. இந்தியா போன்ற நாடுகள், நம்முடைய நாடு ஆதரித்தது. போர் நிறைவு பெறவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார். முடிவே இல்லை. பிறகு என்னதான் செய்வது, என்னதான் தீர்வு? அந்த தீர்வையும் யாசர் அரஃபத் தான் முன்மொழிந்தார். இது எங்கள் மண், இதை நீங்கள் ஆக்கிரமித்து விட்டீர்கள். எப்படியோ இஸ்ரேல் அமைந்து விட்டது. அந்த இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எங்கள் மண், எங்களையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இது ஐக்கிய நாடுகள் சபையில் அரஃபத் பேசினார். எப்பொழுதுமே ராணுவ உடையில் பார்த்த ஐக்கிய நாடுகள் சபை திகைத்தது. அவர் கரங்களில் ஆலிவ் இலையை உயர்த்தி காட்டினார். என் வாழ்நாள் முழுதும் ஆயுதம் தாங்கி போராடினேன் பாலஸ்தீன விடுதலைக்காக. ஆனால் அது முடியவில்லை. எல்லோரும் சேர்ந்து தோற்கடிக்கிறீர்கள். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம். இதோ ஆலிவ் இலை. இது நட்பின் அடையாளம், அமைதியின் அடையாளம். 2 தேச மக்களும் நட்புடன் வாழ முடியும். நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம், நீங்கள் எங்களை அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னவுடன் ஆஸ்லோ ஒப்பந்தம் ஏற்பட்டது அமெரிக்காவில். கேம்ப் டேவிட் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த 2 ஒப்பந்தம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது, இந்தியா நாடாளுமன்றத்தை அதை வரவேற்றது. ஆஸ்லோ, கேம்ப் டேவிட் என்ன சொல்கிறது? அவரவர் பகுதியில் அப்படியே இருக்க வேண்டும், விஸ்தரிக்க கூடாது. ஆனால் அந்த 2 ஒப்பந்தத்தையும் மீறியது யார்? இஸ்ரேல். துணை போனது பிரிட்டன், அமெரிக்கா, மேற்குலக நாடுகள். மேற்கு கரை, கோலான் குன்று,
எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து விட்டு இப்ப நிலவை இல்லாமல் அழிக்கிறீர்கள். நீங்கள் மக்களை கொல்லுகிறீர்கள், விடுதலையை நசுக்குகிறீர்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இடதுசாரிகள் முழங்குகிறோம், வரலாற்றில் விடுதலை இயக்கம் தோற்றதாக வரலாறே இல்லை, விடுதலை இயக்கம் வெற்றி பெறும், வாகைச்சூடும். ஆனால் என்ன செய்வது? இந்த துயரம் நமக்கு தெரியும். யுத்தம் என்றால் நேரில் பார்க்கிறோம். அந்த துயரங்களை விவரிக்க நான் விரும்பவில்லை. தீர்வு என்ன? நியூ வேர்ல்ட் ஆர்டர். உடல் பேசியது ஐக்கிய நாடுகள் சபை. மேற்கு கரையில், லத்தீன் அமெரிக்காவில், ஆசிய நாடுகளில், உலகம் முழுவதும் ஒரு புதிய உலக ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. நியூ வேர்ல்ட் ஆர்டர். அதான் தீர்வு. அதில் அவர் சொன்னார், அந்த மனிதர் தான் உலகத்தில் மிக துணிச்சலாக சொன்னார், டாலர் தீர்மானிக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதன் ரூபாய்க்கு மதிப்பில்லை, ரூபிலுக்கு மதிப்பில்லை. ஆனால் உலகத்தையே அடைக்காள்கிற அமெரிக்கா டாலர் மூலம் ஆதிக்கம் செய்கிறது. எனவே இதற்கு மாற்று தேவைப்படுகிறது. அவரவர் ரூபாய் அவரவர் நாணயத்திலேயே வர்த்தகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அமெரிக்காவின் மேலாதிக்கம் ஒழியும் என்று அவர்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசினார். அன்றே அவரை கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி செய்தார். நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லுகிற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இப்ப ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா? ரஷ்யாவை எதிர்க்க முடியுமா? எந்த நாட்டை எதிர்க்க முடியும்? ஐக்கிய நாடுகளின் சபையின் நோக்கத்தையே சிதைத்து விட்டது அமெரிக்க ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ், நேட்டோ நாடுகள். எனவே பிடல் காஸ்ட்ரோ ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்னார், உலகத்திலே மகத்தான செல்வ வளங்களை கொண்டிருக்கிற ஆப்பிரிக்கா வறுமையில் இருக்கிறது. யார் காரணம்? கொள்ளையடித்தவர், கொள்ளைக்காரர்கள் காரணம். கொள்ளைக்காரர்கள் இங்கே வச்சிருக்கிறீர்கள், அமெரிக்க வடிவில், பிரிட்டன் வடிவில். நேருக்கு நேராக சொன்னார் பிடல் காஸ்ட்ரோ. எனவே அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வேலை? மத்திய கிழக்கில் நூற்றுக்கணக்கான தளங்கள், மத்திய கிழக்கால் உங்களுக்கு என்ன ஆபத்து? ஏன் அங்கே இருக்கிறீர்கள்? எல்லா தளங்களையும் அழிக்க வேண்டும். நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக ஒழுங்குமுறை தேவை. ஐநா சபையை திரித்து வைத்து, நண்பர்களே, கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டுகளில் என்ன செய்தார் என்று கேட்கிறீர்களே. உலகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தான் முழங்கினான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லாத பாதுகாப்பு சபை அர்த்தமற்றது, இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்று முழங்கியவன் ஐக்கிய நாடுகள் சபையில் தோழர் பிடல் காஸ்ட்ரோ. யாருக்கும் இந்த துணிச்சல் வரவில்லை. எவ்வளவு கோடி மக்கள், எவ்வளவு பெரிய கலாச்சாரம், எப்பொழுதுமே அமைதியின் பக்கம், நடுநிலை அல்ல. இன்றைய பிரதமர் எடுத்திருக்கிற நிலை நடுநிலை. நடுநிலை என்று இருக்க முடியாது. விடுதலைக்கு போராடுகிறவன், விடுதலையை அடக்கி விடுக்கிறவன் இருவரும் சமமா? நடுநிலையா? சவுத் பிளாக்கில் இருந்து, ஜன்னல் ஓரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறார் நாட்டின் பிரதமர். உலகத்திற்கே பஞ்சசீல கொள்கை தந்த நாடு இந்தியா. நாசர், டிட்டோ, நேரு, மகத்தான மனிதர்கள் பஞ்சசீல கொள்கையை கொடுத்தார். பஞ்சசீல கொள்கையின் முதல் நோக்கமே விடுதலையை ஆதரிப்பது. விடுதலையினுடைய அர்த்தமும் பொருளும் தெரிந்தால் தானே விடுதலை இயக்கத்தை ஆதரிக்க முடியும். இஸ்ரேல் நமது நட்பு நாடு, ஈரான் நட்பு நாடு. இரண்டுக்கும் இடையில் நாங்கள் நடுநிலை. பாதிப்பது யார்? ஈரான் தானே. கிரேக்க நாவல் ஒன்று புகழ்பெற்ற நாவல் இருக்கிறது, 2 பூனைகள், சூடுபட்ட 2 பூனைகள் என்று. அந்த நாவலுக்கு பெயரே அதுதான். வரலாற்றில் அந்த பூனை யாரும் இல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும். வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத சூடை ஈரான் கொடுத்திருக்கிறது. ஈரானை மிக மலிவாக எடை போட்டு விட்டார். அடித்த அடி, இதை நாம் அங்கீகரிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது. காசாவில் கதறி அழுவது மக்கள், இஸ்ரேலில் கதறி அழுவது மக்கள். எதன் பொருட்டும் நாம் போர்களை, யுத்தங்களை ஆதரிக்க கூடாது. ஈரான் அடிக்கிற போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அது ஏற்படக்கூடாது. ஆனால் ஏற்பட வைத்து விட்டார். 1,00,000 பேரை கொன்றீர்கள், குழந்தைகள் உணவுக்கு அல்லாடுகிறது. எனவே இந்த வழி உனக்கு தெரிய வேண்டும் என்று நாம் ஆதரிக்கிறோம் ஈரானை. அதுவும் தவறு. ரஷ்யா உக்ரைன் மேல் நடத்துகிற போரும் தவறு. ஆனால் இந்த போரை தூண்டுவது அமெரிக்க ஏகாதிபத்தியம், மேற்குலக நாடு. எனவே எதிர்பொருட்டும் யுத்தத்தை நம்மால் ஏற்க முடியாது. என்ன செய்வது இந்த உலகில்? என்ன தீர்வு? ஒரே தீர்வு இருக்கிறது. இந்தியா போன்ற வளர்முக நாடுகள், ஜனநாயக நாடுகள் ஓரணியில் சேர வேண்டும்.
நியூ வேர்ல்ட் ஆர்டர், அதான் பிரிக்ஸ். தென்னாப்பிரிக்கா உறுதியாக இருக்கிறது, ரஷ்யா உறுதியாக இருக்கிறது, சீனா உறுதியாக இருக்கிறது, பிரேசில் உறுதியாக இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் உருவாகிவிட்டால் அமெரிக்காவின் கழுத்தை நெரித்து விடலாம். ஏன் இந்தியா பின்வாங்குகிறது? பிரிக்ஸ் ஒரு நம்பிக்கை. பிரிக்ஸில் இருக்கிற நாடுகள் காலடி செய்யவில்லை, யாரையும் அடக்கவில்லை, யாருடைய செல்வாங்களை கொள்ளையடிக்கவில்லை. விடுதலைக்காக போராடி வளர்ந்த அற்புதமான நாடுகள் பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸ் முன்னேறுவதை இந்தியா தடுத்து விடக்கூடாது. எனவே நண்பர்களை நான் முடிக்கிறேன். உலகத்தின் புகழ்வாழ்ந்த நாடாளுமன்றம், இந்த சமூக அமைப்பு நமக்கு உடன்பாடு இல்லை. இந்திய நாடாளுமன்றம் தலைச்சிறந்த நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறதா? இஸ்ரேலை கண்டித்து, அமெரிக்காவை கண்டித்து, விடுதலை இயக்கத்தின் வரலாறு, சுதந்திர இயக்கத்தின் வரலாறு தெரியாதவர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற சோகம் இது. எனவே நண்பர்களே, பெரியோர்களே, கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஜனநாயக சக்திகள், உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள், அமெரிக்க மக்கள் எவ்வளவு அறிவு, ஐரோப்பிய மக்கள் எவ்வளவு அறிவு, இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு அறிவு, அன்பு. எங்கள் அரசு செய்த குற்றத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், காசாவோடு இணைகிறோம், காசா முகாமுக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதை விட நாகரிகம், இதை விட கலாச்சார ஒப்புதல் வேறு இருக்க முடியுமா? எனவே மக்கள் எங்கேயும் ஒன்றுதான், ஏகாதிபதி அரசுகள் எங்கேயும் ஒன்றுதான். எனவே ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் சிறிய நாடு வடகொரியா, நான் ஆதரவாக இருப்பேன், ஆயுதம் கொடுப்பேன், தேவைப்பட்டால் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு எங்கள் ராணுவ வீரர்களை அனுப்புவேன் என்று சொல்கிற துணிச்சல் தோழர் சிறிய நாட்டினுடைய அதிபர் கிம் இல் சிங்குக்கு இருக்கிறது, நமது கிம் ஜாங் இருக்கிறது. எப்படி அந்த துணிச்சல் வருகிறது சிறிய நாட்டுக்கு? இந்த துணிச்சல் இந்தியாவுக்கு அல்லவா வர வேண்டும். எனவே இந்தியா தனது மரபுகளில், பண்பாடு கூறுகளில், உலக தொலைநோக்கு அரசியலில், நேரு போன்ற மகத்தான மனிதர்கள் வகுத்த, இடதுசாரிகள் வகுத்த அந்த தொலைநோக்கு அரசியலில் இந்தியா கொஞ்சம் திசை திருப்ப வேண்டும். இந்திய நாடாளுமன்றம் இது பற்றி பேச வேண்டும். ஒரு அழுத்தத்தை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தர வேண்டும். இடதுசாரிகளை பொறுத்தவரை, இந்திய உழைக்கிற மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் விடுதலையின் பக்கம், விடுதலை வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.